இருங்க வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. நம்ம குடியாத்தத்துல புதுசா கட்டி இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் பில்டிங் மாடி மேல 2 ஃப்ளோர் ரெண்டுக்கு வருது. டீடைலா சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பில்டிங்கோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காவேரி ஸ்டேஷனரி வச்சிருப்பாங்க. பக்கத்துல தான் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியா தான் இப்போ நம்ம போக போறோம். வாங்க நம்ம மாடிப்படி ஏறி அப்படியே உள்ள வரோம். உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கும். இதுவும் வந்து ரெண்டுக்கு விடுறாங்க. அப்படியே நீங்க இந்த பக்கம் ரைட் சைடுல வந்தீங்கன்னா ஒரு சின்ன இடமா இருக்கும். ஒரு ஆபீஸ் மாதிரி இங்க போட்டுக்கலாம். இந்த இடமும் ரெண்டுக்கு விடுறாங்க. அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கூட நீங்க ரெண்டா எடுத்துக்கலாம். செப்பரேட்டா நீங்க ரெண்டுக்கு எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அகலம் வந்து பாத்தீங்கன்னா 12 அடி இருக்கு. நீட் வந்து ஒரு 15 அடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. சூப்பரா வந்து ஃபால் சீலிங் போட்டு இருக்காங்க. அந்த சார்ஜ் உங்களுக்கு மிச்சமாக போகுது. இங்க தண்ணி வசதி கூட இருக்குதுங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. நான் முன்னவே சொன்னது போலதான் நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் இதையும் நீங்க சேர்த்தும் எடுத்துக்கலாம். இல்ல இது தனியா அது தனியா கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்தோட அளவு பாத்தீங்கன்னா அகலம் வந்து 20 அடிங்க. நீட் வந்து பாத்தீங்கன்னா 40 அடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம், பியூட்டி பார்லர் வச்சுக்கலாம், ஜிம் வச்சுக்கலாம், கார்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். பில்டிங்கோட டாப் ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் தாங்க. செம்ம சூப்பரா மாசா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் பண்ற செலவு உங்களுக்கு மிச்சமாகுதுங்க. பில்டிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடுங்க. ஏதாவது வேஸ்ட் தண்ணி ஊத்தணும், கழிவு நீர் தண்ணி ஏதாவது ஊத்தணும்னாக்கா பின்னாடி வந்து கால்வாய் இருக்கு, அதுல ஊத்திடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்ட் பார்த்துட்டோம். இது பாருங்க, இங்க லாக் பண்ணா இதோட முடிஞ்சது. அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா இங்க வந்து சொட்டர் இருக்கு. இந்த சொட்டரை நீங்க வந்து இஸ்திங்கன்னா இதனுடைய லாக்கும் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து என்னென்ன ரெண்டுக்கு விடுறாங்கன்றதை நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல என்ன ரெண்டுக்கு விடுறாங்கன்னு பார்த்தலாம் வாங்க என் கூட. இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்தோம் இல்லையா, வந்தோடனே இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும். இந்த டோரை இப்படி நீங்க தள்ளி விட்டீங்கன்னா இவ்வளவு ஓப்பன் பேஸ்ல ஒரு இடம் இருக்குது. இந்த இடமும் ரெண்டுக்கு விடுறாங்க. இதனுடைய அளவு கீழே எவ்வளவு சொன்னோம்னா அதே அளவு தான், ஆனா தனியா இல்லாம ஒரே காமனா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சத்துக்கு குறையே இல்லைங்க. எல்லா இடத்துலயுமே விண்டோ வச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாதுங்க, ஆனா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ஒரு வேளை வந்துட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணணும்னா இதை காமனா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம இந்த பில்டிங்கோட 3வது மாடியில இருக்கோம். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு ஹால், உட்காந்து பேசுற மாதிரி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. மீடியம் சைஸ்ல இருக்கு பாருங்களா. ஒரு கட்டில் போட்டுன்னு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே இந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க. இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸா இருக்கு. எதிர்க்க பார்த்தீங்கன்னா புதுசா கட்டின கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட பில்டிங் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இந்த ஷாப் எக்ஸாக்ட்லியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் அண்ணா தேரு, அதாவது புதுசா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்ல தான் இந்த பில்டிங் லொக்கேட் ஆயிருக்கு. பில்டிங்ல அட்வான்ஸ் எவ்வளவு, ரெண்ட் எவ்வளவு, அதானே உங்க கேள்வி. அதுக்கான நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிறேன். மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப நாளா ரெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.